இந்த மிஷினை எத்தனை முறை தான் சர்வீஸ் பண்ணுறதுனே தெரியல. ஃபஸ்ட்டே ஒரு முறை சர்வீஸ்க்கு கொடுத்துருந்தேன். 2 நாள் கழிச்சு ரிட்டன் கொடுத்தாங்க. கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு உங்களுக்கு இன்னும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்களே. சரின்ட்டு நானும் வாங்கிட்டு வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் தைக்கும் போது என்னாச்சுன்னா தொடர்ச்சியாக வந்து லூப் விழ ஆரம்பிச்சிச்சு. தையெல்லாம் ஒழுங்காகவே விழவே இல்லை. அப்போ தான் யோசித்தேன், அவங்க 2 மாதம் ஃப்ரீ சர்வீஸ் சொன்னாங்கல்ல, அப்போவே வந்து நம்ம சுதாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்கு தான் கொண்டு போயிருந்தேன். போகும்போதே திருவண்ணாமலையோட வியூ பாயிண்ட் பார்க்கவே பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது. அதை உங்களுக்குமே நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் மிஷின்லாம் கொடுத்துட்டா பிறகு 1 ஹவர் ஆகும்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 1 ஹவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி, ரொம்ப நாளாக ஒரே ஒரு குக்கர் வச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் இன்னொரு குக்கர் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி இருந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் குக்கர் தான், ரொம்ப சின்னது, ஒரு கிளாஸ் தான் சாதமே வடிக்கலாம். அதனால் ஒரு 5 லிட்டர் குக்கர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் வாங்கியிருந்தோம். இந்த குக்கருடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2200 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நினச்ச குக்கர்லாம் ஒரு 1000 ரூபாய் 1500 தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேனே. அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு தான் அதோடைய விலைவாசி எல்லாமே தெரிய வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சுருந்த குக்கரில் என்ன தான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருந்தாலும் அது பொங்கி பொங்கி மேலே தான் வருமே. அதனால் சரி, என்ன தான் பொங்கினாலும் தண்ணி வந்து கீழே சிந்தாத மாதிரி குக்கர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க இதை தான் காமிச்சிருந்தாங்களே, இது தண்ணி பொங்கினாலும் இதுக்குள்ளேயே அடைக்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தான் அவங்க சொன்னாலும் அதோடைய வேலையை அதை காட்ட தான் செய்யுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகா ஃபர்னிச்சரில் வந்து கம்மிங் மண்டே வந்து ஆஃபர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் பொருள், கிரைண்டரு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி, திருவண்ணாமலை இல்லை திருவண்ணாமலை ஒட்டி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறுபடியும் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். டாடா, பை பாய். நல்லா இருக்கும்.